தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும். பொல்லாதவனை அறிய மாட்டேன். பிறனை இரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன். மேட்டிமை கண்ணனையும் பெருநெஞ்சு உள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். தீங்கான காரியத்தை செய்ய மாட்டேன் என்றும் தீங்கான காரியத்தில் பங்கு பெற மாட்டேன் என்றும் தாவீது கர்த்தரிடத்தில் வாக்கு பண்ணுகிறார். தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன் என்பதே தாவீதின் பொருத்தனை. தாவீது எதை யோசித்தாலும், எதை திட்டம் பண்ணினாலும், எதை செய்தாலும் அதை அவர் தேவனுடைய மகிமைக்காகவும் ஜனங்களுடைய பிரயோஜனத்திற்காகவும் மாத்திரமே செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார். தேவனுடைய நாம மகிமையை தவிர தாவீதுக்கு வேறு விருப்பம் ஒன்றுமில்லை. தன்னுடைய வீட்டிலும் அரண்மனையிலும் நல்லவர்களை மாத்திரமே வேலைக்கு அமர்த்துவதாக தாவீது வாக்கு பண்ணுகிறார். வழி விலகுகிறவர்களின் கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது என்று சொல்லுகிறார். தீங்கு செய்கிறவர்களோடு தனக்கு பங்கும் வேண்டாம், பாத்தியமும் வேண்டாம் என்று தாவீது அவர்களை வெறுத்து விலகி வருகிறார். தீங்கு செய்கிறவர்கள் பிறருக்கு தீமையான காரியங்களை யோசித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களோடு நாம் ஐக்கியமாய் இருக்கும்போது அவர்களுடைய தீய சுபாவம் நமக்குள்ளும் வந்துவிடும். அவர்களை விட்டு விலகி ஜீவிப்பதுதான் நமக்கு நல்லது. வழி விலகுகிறவர்கள் என்னும் வாக்கியம் பின்வாங்கி போனவர்களை குறிக்கும். இவர்கள் ஒரு காலத்தில் செம்மையான வழியை பின்பற்றினார்கள். பின்பு அவர்கள் செம்மையான வழியை விட்டு விலகி பாவத்தை பின்பற்றினார்கள். மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும் என்று தாவீது ஜெபம் பண்ணுகிறார். இவர்கள் சமுதாயத்தில் பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார்கள். இப்படிப்பட்ட தீய சுபாவம் உள்ளவர்கள் சமுதாயத்தில் இருக்கிற சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அழித்து போடுவார்கள். ஆகையினால் பொல்லாதவனை அறிய மாட்டேன் என்று தாவீது பொருத்தனை பண்ணுகிறார். இருதயங்களின் வகைகள்: செம்மையான இருதயம், மாறுபாடான இருதயம். தீய சுபாவம் உள்ளவர்கள் பிறரை இரகசியமாய் அவதூறு பண்ணுவார்கள். இவர்கள் மற்றவர்களை பற்றி கட்டுக்கதைகளை பேசுவார்கள். மனுஷருடைய முகத்திற்கு பின்பாக அவர்களை தூஷிப்பார்கள். நல்லவர்களுடைய நற்பெயரை கெடுத்து போடுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் தன்னுடைய ராஜ்யத்திலும் வீட்டிலும் இருக்க மாட்டார்கள் என்று தாவீது வாக்கு பண்ணுகிறார். அவர்களை சங்கரிப்பேன் என்றும் சொல்லுகிறார். ஒரு சிலர் மேட்டிமை கண்ணராயும் பெருநெஞ்சு உள்ளவர்களாயும் இருப்பார்கள். இவர்களுடைய இருதயத்தில் பெருமையும் ஆணவமும் அகம்பாவமும் நிரம்பி இருக்கும். இப்படிப்பட்டவர்களை பொறுக்க மாட்டேன் என்று தாவீது வாக்கு பண்ணுகிறார். மேட்டிமை கண்ணரும் பெருநெஞ்சு உள்ளவரும் யாருக்கும் நன்மை செய்ய மாட்டார்கள். பிறருக்கு தீமை செய்வதே அவர்களுடைய சுபாவம். அவர்கள் தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் மாத்திரம் பெருமையாக பேசுவார்கள். மற்றவர்களை பற்றி சிறிதும் யோசித்து பார்க்க மாட்டார்கள். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கோ கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். தன்னுடைய வீட்டிலே கபடு செய்கிறவன் யாரையாவது தாவீது கண்டுபிடித்தால் உடனே அவனை தன் வீட்டை விட்டே வெளியேற்றி விடுவார். யாராவது தனக்கு முன்பாக பொய் சொன்னால் தாவீது அவனை தன்னுடைய கண்முன் இராதபடி துரத்தி விடுவார். தீய சுபாவம் உள்ளவர்கள் யாரும் தாவீதுக்கு அருகாமையில் நிற்க முடியாது. துன்மார்க்கர் யாரும் தாவீதின் வேலைக்காரராய் பணிவிடை செய்ய முடியாது. தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் தன்னையும் சுத்தப்படுத்துகிறார். தன்னை சுற்றி இருக்கிறவர்களும் நீதிமான்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தாவீது தன்னை சுத்திகரிப்பது போல தன்னுடைய வீட்டையும் தன்னுடைய அரண்மனையையும் சுத்திகரிக்கிறார். அவதூறு பண்ணுவதற்கு காரணங்கள்: பொல்லாத இருதயம், சோம்பல் உள்ளவர்கள், சாத்தானின் வல்லமைகள். யாரெல்லாம் அவதூறு பண்ணுவார்கள்? துன்மார்க்கன், மாயக்காரன், சாத்தானின் வல்லமைகள், கபடமுள்ளவன், மதிகேடன், புறம் கூறுகிறவர்கள், அசுத்த இச்சையோட மாம்சத்திற்கு ஏற்றபடி நடக்கிறவர்கள். அவதூறு பண்ணுகிறதினால் ஏற்படும் விளைவுகள்: பிரான சிநேகிதரை பிரித்தல், கோள்காரனுடைய வார்த்தைகள் உள்ளத்தை தைக்கும், சண்டை, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல், கோபம், பிராணனை வாங்குதல். அவதூறு பண்ணுகிறவர்களுக்கு எடுத்துக்காட்டுக்கள்: போத்திபாரின் மனைவி சீபா, தாவீதின் விரோதிகள் ஏசபேல், எரேமியாவின் விரோதிகள், இயேசுவின் விரோதிகள்.